தமிழக அரசியல் சூழல்ல தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிவைக்கப்படுதா அப்படின்ற கேள்விகள் நமக்கு எழுந்துட்டே இருக்கு. சமீபமா திருமாவளவன் அவர்கள் வெளியிட்ட ஒரு முகநூல் லைவ்ல பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திமுக கூட்டணியில் இருந்தபோது விமர்சிக்கிறாங்க, தவிக கூட்டணிக்கு போகும்போது விமர்சிக்கிறாங்க, தொடர்ந்து இந்த கட்சியின் மீது அவதூறுகளும் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் மீதும் கட்சி உறுப்பினர்கள் மீதும் அமைச்சர்கள் மீதும் தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். தற்போது சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், இல்லை இணையதளங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான பொது ஊடகங்களையும் திமுகவை சார்ந்தவர்களும் அரசியல்வாதி தன்னை முற்போக்காளர்கள்னு சொல்லிக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் மேல விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் குறிவைக்கப்பட்டுட்டு இதுக்கு என்ன காரணம்? இந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 2000 ஆண்டு கால சாதிய கட்டமைப்பினுடைய வரலாறு, அதனுடைய அடக்குமுறை, ஆண்டாண்டு காலமா ஆதி தமிழருக்கு நிகழக்கூடிய வன்கொடுமைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த அடக்குமுறையினுடைய தற்கால நீட்சியை நம்ம புரிஞ்சுக்க முடியும். திருமாவளவன் அப்படின்றவர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சமூகத்தினுடைய அடித்தட்டு இடத்துல இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற ஒரு பேர் இயக்கம் உருவாகி அது தேர்தல் அங்கீகாரம் பெற்று இன்னைக்கு தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்குது. அதே மாதிரி தமிழக அரசியல் சூழலை திருமாவளவனை தவிர்த்துட்டு அரசியல் பண்ணவே முடியாது அப்படின்ற சூழ்நிலை உருவாயிருக்குது. இதையெல்லாம் பார்த்து வகுதெறிஞ்சு சில கூட்டங்கள் தான் தொடர்ந்து இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்க. வெற்றிமாறன் அவர் இயக்கிய விடுதலை பார்ட் 2 படத்தினுடைய ஒரு கடைசி காட்சியில சூரிய ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு. அதிகாரத்துல இருக்கிறவன் தன்னோட கதையை வரலாற எதிர்க்கியான், ஆனா நம்மளோட வரலாற கதையா கூட அவன் எழுத மாட்டான். ஒரு நாள் மக்கள் கையில அதிகாரம் வரும், அது வரைக்கும் நம்மளுடைய வரலாற நம்ம தான் கதைகளாக சொல்லணும் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய வரலாறும் வாழ்வும் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் அவரை ஈஸியா விமர்சனம் செஞ்சுட்டு போயிடுறாங்க, இவரா இப்படித்தான் அப்படின்னு. ஒவ்வொரு கட்சிக்குமே ஒவ்வொரு வரலாறு இருக்கும். ஆனா விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய வரலாறும் அவனுடைய தலைவர் திருமாவளவன் அவருடைய வரலாற்று பக்கங்களை நம்ம திருப்பி பார்க்கும் பொழுது ரத்தமும் சதையும் உரிமையை கேட்டதுக்காக வெட்டி வீசப்பட்ட தலையும் அதிகார வர்க்கத்தினால் அடக்குமுறை செஞ்சப்பட்டு அடிவயிறு எரிய கண்ணீர் விட்ட மக்களுடைய கதைகள் தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு நாங்கள் தான் தலித்துகளுடைய பிரதிநிதி, நாங்கள் தான் தலித்துகளுடைய உரிமைக்கோசரம் போராடுறோம் அப்படின்னு பெரிய கட்சிகளில் இருக்கிற உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு தலித் பிரச்சனைகள் நடக்கும்போதும், தலித்துகள் மீது வன்கொடுமைகள் நிகழ்த்தப்படும் போதும் அவங்கெல்லாம் எங்க போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா அந்த பிரச்சனைகள் நடக்கக்கூடிய இடத்துல முதல் ஆளா சென்று போராடக்கூடிய நபர் தான் திருமா. அவர் ஆளுங்கட்சியில இருந்தாலும், எதிர்கட்சியில இருந்தாலும், அதிகாரத்துல இருந்தாலும், அதிகாரத்துல இல்லைனாலுமே தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடியவர். நாடாளுமன்றத்துல தொடர்ந்து தலித் மக்களுக்காக மட்டும் இல்லாம பல்வேறு மக்களுக்காக போராடிக்கிட்டே இருக்காரு. ஆனா தொடர்ந்து அவரை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான தலைவர், பட்டியல தலைவர் அப்படின்னு தொடர்ந்து அவதூறு பரப்புறதுக்கான காரணம் விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவனும் மிகப்பெரிய அரசியல் ஜனநாயக சக்தியா மாறக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரியான விமர்சனங்களும் அவதூறுகளும் இழிவான முறையில பரப்பிட்டு வராங்க.